மயிலாடுதுறையில் எதிர் வீட்டில் வசித்து வந்த கணவன், மனைவி, மகன் என ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரையும் அரிவாளால் வெட்டிய திமுக கவுன்சிலரின் மகன் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மயிலாடுதுறை 63 தெற்கு தெருவை சேர்ந்த செல்வம். இவர் கும்பகோணத்துல வங்கி ஒன்றில் நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி கற்பகம் இன்று காலை குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த போது எதிர் வீட்டைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் ஜெயலட்சுமி முருகன் என்பவரோட மகன் அசோக் என்ற இளைஞர் முன்விரோதம் காரணமாக கற்பகத்தை திடீரென்று அரிவாளால் வெட்டியுள்ளார். இதனை பார்த்து அவரை தடுக்க சென்ற கற்பகத்தின் கணவர் செல்வம், கற்பகத்தின் மகன் 14 வயது சிறுவன் கவியரசன் ஆகியோருக்கும் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. மூவரும் மயிலாடுதுறை அரசினர் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில படுகாயமடைந்த கற்பகம் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில அரிவாளால் தாக்குதல் நடத்திய அசோக் செல்வம் குடும்பத்தினர் தன்னை கத்தியால் வெட்டியதாக கூறி மயிலாடுதுறை காவல் நிலையத்துல சரணடைந்துள்ளார். போலீசார் அசோக்கை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்துள்ளனர். 2 குடும்பத்தினருக்கும் தண்ணீர் பிடிக்கும் போது அடிக்கடி வாய் தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படும் நிலையில கற்பகம் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அங்கு அசோக் அரிவாளால் தாக்குதல் நடத்தியுள்ளார் என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து மயிலாடுதுறை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.